ஏய் கம்மன உட்காருங்க தூக்கி எழுதிடுவேன் கம்மன உட்காருங்க மேலே உட்காந்துட்டு மாட்டியா நான் சிரிப்பது ஆனந்த சிரிப்பு நான் சிரிக்கிறது ஆணவ பிடிச்சிருக்கு ஆனந்த சிரிப்பு ஓய் அடா தூதகத்தி அடா தூதகுத்தி ஓகே சபைக்கு வணக்கம் 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 சபையில வந்துக்கிண்டு நம்மை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய ரசிகர் மக்கள் அனைவரும் பெரும் தெல்லாமதுக்கால் இது போல நாடகம் இல்லை என்றால் மாமா வேற சொன்னாரு என்னடா அர்ஜுனன் தவசன்னாங்க சரி ரைட் அவள தாய் ஓய் நாட்டு நாடு மகா நாடு ஆமாப்பா அமித்து கை 1000 படுறோம் அமித்து கை 1000 படுறோம் நமக்காக அரும்பாடுபட்டு நம்ம நாடு சிறப்பு கொடுத்தாரே அதாவது ஆப்பூதூர்ல வாசலிக்கூடிய அக்கிலே பிறந்த அதிபர் மன்னியார் நெருப்பிலே பிறந்த நீல மன்னியார் மண்ணி நாட்டார் வந்தவருக்கு இல்லைங்க மாட்டாங்க அப்பேற்பட்ட அருமையான பஞ்சத்தங்க ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து அருள்மிகு மாரியம்மனுக்காக வேண்டி நம்ம செல்லமுத்து இயக்கம்ன்ற தலைமையிலையும் இன்னும் மற்ற ஊர் பொதுமக்கள் அனைவட்டு பேரும் ஒன்னா சேர்ந்து 5ஆம் தேதி என்பது ஸ்ரீ மகாபாரதம் மகாபாரத கதையோட பாகமா விளக்கக்கூடிய அர்ஜுனன் தேவப்பட்ட நாடக சிறப்பு கொடுத்தாரு ஊர் பொதுமக்கள் அவர் எப்படி எல்லாம் வாழ தெரியுமா அவர் அண்ணன் தம்பியும் அவனும் மச்சனன் கூட்டுமுளையாமல் கொண்டுமுடாமல் செம்புமனாலும் சங்கமாக அருள்மிகு மாரியம்மனுடைய கோபுரம் எப்படி வருதோ அவ்வாறு ஊர் பொதுமக்கள் வாழ வேண்டும் ராமோ தரங்கி மேடையிலே இன்று நான் நடத்தக்கூடிய நாடகம் என்ன நாடகம் தெரியாம என்ன மயிருக்கு வேஷம் போட்டு வரீங்க மயிருக்கு வேஷம் போட்டு அர்ஜுனன் தேவ மட்டும் எடுக்கக்கூடிய இப்பேற்பட்ட நாடகத்திலே நாங்கள் வந்துக்க போறது உங்களுக்கு தெரியுமா தெரியல பீத்துல கூறியல
அட 4 மணி ஆயிரும். ஏண்டா மடக்கூதி அங்க போய் உட்கார்ந்து யாரோ கோமலாசம் போட்டு ஆடுவா. என்ன மயிருக்குடா? என்ன மயிர் இங்க வந்து உட்கார்ந்துறியா? ஏப்பா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ ஒண்ணுதான் அப்படியே வாக்கனே. பாத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா கூப்பிட்டாரு வெற்றிவேல் மாமா. இங்க வந்து பார்த்தா இந்த நாடத்தை வச்சிட்டு வரலாச்சாரம் எல்லாம் பாடுறடி. நான் எப்படி இருக்கிற அவனுங்க எல்லாம் பாடுறா. எத்தத்த சோடு வந்துட்டு அத்தனை அடி அடிக்கிறானுங்களே. அவனுங்க எல்லாம் யார் என்னன்னு ஏதாவது ஒரு வார்த்தை கேக்குறீங்களாடா? தம்பின்னு போய் கேளு போ. ஏய் மடக்கூதி நான் தானே தம்பி. நீ என்ன போய் கேளு போ. என்ன போய் கேக்குறது? ஏதாவது ஒண்ணு கேளு போ. அடி 4 அடி வாங்கிட்டு வா. டேய் மடக்கூதி. டேய் யாரா நீ? யாரா ஏய் யார் நீ? மந்திரி வரல. மந்திரி பின்னால் மந்திரினா சாணி கூட இங்க மந்திரி. ஓய் காடா நோடு அடிக்கறானா? நோடு அடிக்கறான். நீ ஏன் கேட்டதனால அடிக்கறான்? நான் எல்லாம் சும்மா தான் நின்னுட்டு இருந்தேன். அதுக்கே போட்டு ரெண்டு திருவிட்டு இருந்தான். தேங்காய் திருவு மாதிரி. அவன் பல்ல போற அவன் மூடி பாரு. ஓட அந்த பக்கம் வர முடியாது. பல்ல பாரு கொலை பாருன்னு எது நானும் அடிக்க மந்திரி ஊர் மேல போயிட்டாருங்க. மாமா அங்க பின்னாடி உட்கார்ந்து வெற்றி மாமா அவர்கிட்ட கேட்டு வா நான் வரட்டா வேணாமான்னு. அவர் தான் என்னை கூட்டிட்டு வந்தார். போனவனை காணவில்லை. என்னுடைய முதல் மந்திரி எங்கிருந்தாலும் அழைத்ததாக சீக்கிரமாக மூட்டு வந்துரு. மரியாதை மாதிரி கொடுப்பேன். நான் போய் பாத்துக்கிறேன். பாட்டு பாட அடி வாங்கி சாவரியோ தெரியல. அவளை பரிதாப புண்டையா இருந்தா 2 அடி வாங்கணும்டா. நாங்கள் யார் தெரியுமா? மந்திரிமார்களே, சபைநாடி வந்திருக்கும் பொழுது எங்களை பார்த்தால் உனக்கு எப்படி தெரியுது? என்ன சாராயம் குடிக்கிறானா? ஏய் மணிப்பூர் தேசத்தை தோடு மறுமணக்கூடிய தெரியுமா? 60,000 அப்பா அம்மா கூட வேற வேலை புண்டையா இல்லையா? இதே வேலையா தான் இருப்பீங்களா? என்னடா முன்னொருத்த வந்தா 3.5 கோடின்னா நீங்க என்னன்னா 60,000 விவாத கமிஷனர்கள் வேலையா இல்லக்காத? என்ன வேலை? 24 மணி நேரம் அதை விட்டா வேற என்னடா வேலை? அப்படி இருந்தாலும் என்னுடைய தாயார் யார், தந்தையார் யார், எப்படி பிறந்தோம் தெரியுமா? எப்படி பிறந்தா, யார் கூட பிறந்தா, எதுல பிறந்தா, தந்துல பிறந்தியா, பொந்துல பிறந்தியா, எல்லாத்தையும் சொல்லுங்க.
எங்களுடைய பெயரோ ஆனால் அடுத்த கூட்டத்துல இறக்கம் இல்லாமல் வந்து நாங்களும் 60,000 என்னுடைய தாயார் என்ன அடே என்னுடைய தந்தையார் பெயரோ காசியப்ப ரிஷி காசியப்ப ரிஷிக்கு அதிதி என்று சொல்லக்கூடிய 2 பெண்களை கல்யாணம் செய்து வைத்தார்கள். ஆமா அதிக்கு பிறந்தவர்கள் தேவர்கள் இதுக்கு பிறந்தவர்கள் நாங்களாய் அசுராதி கூட்டங்களா. இருந்தாலும் தேவர்கள் அழகாக இருக்கின்றார்கள். நீங்க ஏன்னா இவ்வளவு கன்றாவதியா ஏண்டா இது இவ்வளவு லேட்டா கேட்க மரத்துல விட்டுட்டுங்க. தேவர்கள் அழகாக இருக்கின்றார்கள். எங்க நாங்கள் ஏன் இப்படி ஆனால் அது அனுகூலமாக இருக்கின்றோம். மூஞ்செல்லாம் விகாரமா இருக்குது. என்ன காரணம் என்னடா என்ன காரணம் இவ்வளவு இதா இருக்கு கன்றாவதியா இருக்கு. இல்ல இல்ல இது காண கண் குளிர காட்சியா இருக்கு. அதுக்கு பிறகு தேவர்கள் என்று சொன்னேன். இதுக்கு பிறகு நாங்கள் அசுராதி கூட்டங்கள் அப்படியாக இருந்தாலும் நாங்கள் இருவரும் என்ன அண்ணன் தம்பிகளாகிறது. இப்படி அண்ணன் தம்பிகளானாலும் நாங்கள் ஏன் இப்படி இருக்கிறோம் தெரியுமா? அன்று ஒரு நாளிலே தேவாதி தேவரெல்லாம் ஒன்றாக கூடி ஒரு முடிவு செய்தார்கள். எப்படி தெரியுமா? எப்பொழுது பார்த்தாலும் சாவு என்பதே இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே இளமையாகவே இருக்க வேண்டும். என்ன சாவுங்கிறது நமக்கு வரக்கூடாது என்பதற்காக நினைத்து தேவாதி தேவரெல்லாம் முடிவு செய்து ஆனால் அமிர்தம் கடைய வேண்டும் என்பதற்காக முடிவு செய்தால் அப்படி அமிர்தம் கடைவதாக இருந்தால் என்ன இப்ப தயிர் கடையும் மோர் கடையும் 2 கை வேணும்ன்றா. அப்படி இருக்கும் பொழுது அமிர்தம் கடைவதற்கு ஒரு பக்கம் நாம் தேவர்கள் வர முடித்துக் கொள்வோம், மற்றவர்கள் ஒரு பக்கம் வர முடிவதற்கு வேணுமல்லவா என்பதற்காக நினைத்து தேவர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி எங்கள் அசுராதி கூட்டத்திலே வந்தார்கள். எங்களிடத்திலே வந்து அண்ணன் தம்பிமார்களே இதோ தேவ அமிர்தம் கடைய வேண்டும். தேவ அமிர்தத்தை கடைந்து அந்த தேவ அமிர்தத்தில் வரக்கூடிய ஆனால் எவ்வளவு வந்தாலும் சரி சரிபாதியாக பிரித்து எடுத்துக் கொள்ளலாம் அப்படி என்று சொல்லி எங்களையும் அழைத்தார்கள். அப்படி இருந்து நாங்களும் உண்மைதான் என்று நம்பி தேவர்களும் நாங்களும் ஒன்றாக சேர்ந்து உலகிலே பெரிய மலையாக இருக்கக்கூடிய மந்தகிரி மலையை மத்தாக செய்தோம். ஆமா திருப்பாக கடலை தயிர் பானையாக செய்தோம். ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய பாம்பை அணைக்கையராக செய்து சந்திரனை தூணாக நிறுத்தி என்ன தேவர்கள் ஒருபுறம் தேவர்கள் வாழ்ப்பானால் எங்க பிடிச்சிட்டாங்க வாழ்பக்கம் பிடிச்சிட்டாங்க. ஆனால் அசுராதி கூட்டங்களாகிய நாங்கள் தலைப்பக்கமாக பிடித்துக் கொண்டோம். இப்படி தேவர்கள் ஒரு பக்கம் வடமும் அசுராதி கூட்டங்கள் ஒரு பக்கம் வடமும் இருவரும் சேர்ந்து அமிர்தம் கலைத்தோம். இப்படி இந்த உலகம் எல்லாம் நன்றாக தேவர்களுக்கு அழிவுங்கிறது கூடாது. அப்படியானால் நமக்கு தேவாமிர்தம் தேவை. அப்பொழுதுதான் உலக மக்களை நாம் காக்க முடியும். முடிவு செய்தனாலதான் இந்த தேவாமிர்தம் கடைகளுக்கே முடிவு செய்தார்கள். ஆமாம் அப்படி முடிவு செய்து உடனடியாக என்ன செய்தார்கள்? எப்படியாவது இந்த அசுராதி கூட்டங்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக மனதிலே நினைத்துக் கொண்டு இதோ கடைய 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 அந்த விஷம் பாம்பு இருக்கிறது அல்லவா, அந்த பாம்பெல்லாம் எங்களை விஷம் தாங்க முடியாமல் வலி தாங்க முடியாமல் எங்கள் முகத்திலும் கையிலும் காலிலும் கொத்தியதன் காரணமாக தான் எங்களுடைய முகங்கள் எல்லாம் இப்படி விகாரமாக இருக்கிறது. ஆதிசேஷனுக்கு உலகத்திலேயே பெரிய பாம்பு 1000 நோவு படைத்த ஆதிசேஷன். அந்த நாகம் திட்டினால் எப்படி இருக்கும்? இருந்தாலும் நாங்கள் அஞ்சாமல் பயப்படாமல் தலைப்பக்கம் பிடித்துக் கொண்டு அமிர்தம் கடைந்தோம். அந்த அமிர்தம் கடைய கடைய அதிசயமான பொருள் எல்லாம் பிறந்தது. ஆமா அப்படி பிறக்கும்போது நேரமும் அந்திரியாக விட்டது. அமிர்தத்தை தன்வந்திரி என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர் என்ன கடலில் இருந்து மேலே கொண்டு வந்தார். ஆமா அதை பார்த்த உடனே எங்களுக்கும் ஆனந்தம் சந்தோஷமாக இருந்தது. ஆமா அப்பொழுது தேவரெல்லாம் சென்று ஒரு பக்கம் ஆலோசனை செய்தார்கள். என்ன பேசினாங்களோ தெரியவில்லை. வந்து பங்காளிகளே நாமோ தேவாமிர்தம் கலந்து தேவாமிர்தம் தயாராகி ஆனால் நீங்க எல்லாம் களைப்பா இருக்கிறீங்க. எங்களை சொல்றாங்க நீங்க எல்லாம் களைப்பா இருக்கிறீங்க. இந்த களைப்பத்தை வேணுமானால் கல்லு சாராயம் பீர் பிராந்தி இதெல்லாம் குடிச்சிட்டு முதல்ல களைப்பாருங்க, அப்புறம் தேவாமிர்தம் பேசிக்கலாம் சொல்லிவிட்டு எங்களுக்கெல்லாம் அசுராதி கூட்டங்களுக்கு என்ன கல் சாராயம் பீர் பிராந்தி என்று சொல்லக்கூடிய போதை வரக்கூடிய பொருளை எல்லாம் கொடுத்து என்ன அதை சாப்பிட சொல்லி அது மட்டுமில்லாமல் அதில் இருக்கக்கூடிய கறி என்ன இதையெல்லாம் கொடுத்து எங்களை போதை ஏற்றி விட்டு அமிர்தத்திலே பிறந்ததை 60,000 கன்னி பெண்கள் அவங்களே எங்களுக்கு கூட்டி கொடுத்தார்கள்.
நான் என்னங்க பண்ண முடியும்? ஆமா எல்லாத்தையும் சாலை உருவிட்டாங்கடா. யாரை உருவிட்டு பாவாடையா ஊத்திட்டாங்க. அப்பா வாங்கிட்டு உருவிட்டாங்க. சூப்பர் புறாவா உருவிட்டாங்க. ஜோரா இருக்கு பாரு. ஒண்ணா ரெண்டா 60,000 பேர் புது பானை மாதிரி எல்லாம் வந்தா நாங்க போக மாதிரி இருக்கிறோம். பார்த்தா புறா இருக்கும். ஐயோ கால கண் குளிர்ச்சியா இருக்குமே. அதை பார்த்து ரசித்துக் கொண்டே இருந்து விட்டோம். அந்த சமயம் பார்த்து தேவர்கள் என்ன செய்தால் தெரியுமா? அந்த அமிர்தம் தோன்றியதல்லவா, அந்த அமிர்தத்தை எங்களுக்கு தெரியாமல் அநியாயமாக கடத்தி கொண்டு போய்விட்டார்களா. அந்த பெண்களோடு சரச சலபமாக இருந்தோம். நீங்களே நடிக்க ஆரம்பிச்சீங்க படம் பார்த்தது மட்டும் இல்லாம. எங்களுக்கு மயக்கம் வந்து தூங்கி விட்டோம். விழுந்து பார்த்தால் அங்கே தேவர்களும் இல்லை, தேவ அமிர்தமும் இல்லை, அந்த 60,000 கண் பெண்களும் இல்லை. அதை பார்த்து எங்களுக்கு அப்பொழுதுதான் நிலைமை புரிந்தது. இந்த தேவ பூச்சிகள் நம்ம ஏமாற்றி விட்டாங்களே என்று சொல்லி நான் என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணீங்க? தேவர்களிடத்திலே நாங்கள் சண்டைக்கு போனோம். தேவர்களும் மசுராதி கூட்டங்களும் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிடுவது. அப்ப அந்த மாய கண்ணை திருட்டு கண்ணு இருக்கானே அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? ஏய், தேவர்களும் மசுராதிகளும் சண்டை செய்து கொள்கிறார்கள், இவரை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மாய மோகினியாக அவதாரம் எடுத்துக் கொண்டு வந்து, என்ன அசுராதிகளை தேவர்களை நீங்கள் சண்டை போட்டுக் கொள்ள வேண்டாம், உங்களுக்கு என்ன வேண்டும்? அமிர்தம் தானே வேண்டும், அமிர்தத்தை நான் தெரியும் என்று சொல்லி அந்த அமிர்தத்தை வாங்கி தேவர்கள் ஒரு புறமும் அசுராதி கூட்டங்கள் ஒரு பக்கமும் உட்கார சொல்லி என்ன செய்ய தெரியுமா? அந்த கண்ணை அந்த தேவருக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் முத கொடுத்துட்டு போறான். ஆமா, அப்படி கொடுத்துட்டு போகும்போது அப்ப எங்களுடைய கூட்டத்திலே ஆனால் 2 சூரர்கள் என்ன தெரியாது, என்னுடைய அண்ணன் தூய்மார்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க? ஊத்துறத பார்த்தா இந்த மோகினி இந்த அமிர்தத்தை கொடுப்பதை பார்த்தால் நமக்கு கிடைக்காத போல் தெரிகிறது என்பதற்காக எண்ணி அந்த தேவரோடு தேவராக போய் ஒண்டிக்கிட்டாங்க. யாருகிட்ட? சந்திரன் கிட்டையும் சூரியன் கிட்டையும் போய் ஒண்டிட்டு இப்படி நின்னுட்டு இருக்காங்க. ஆமா, தேவ அமிர்தத்தை ஊட்டி கொண்டே வந்தால் ஒவ்வொருக்கு ஒவ்வொரு இப்படி கண்ணையை மோந்து ஊத்தி வந்தாங்க. அப்ப என்னுடைய அண்ணன் தம்பிமார்கள் 2 பேர்கள் மட்டும் தெரியாமல் அந்த தேவ அமிர்தத்தை வாங்கி குடித்து விட்டார்களா. இந்த 9 நவகிரகம் இருக்குல்ல, அதுல ராகு கேது இருக்குல்ல, அதுதான் எங்களுடைய அண்ணன் தம்பிமார்கள். அந்த 2 பேர் மட்டும் போய் குடிச்சிட்டாங்க. ஆமா, அந்த 9 நவகிரகத்துல வந்து எல்லா கிரகமும் இப்படி வலமிருந்து இடமாக சுத்தும், இந்த கிரகம் மட்டும் இடமிருந்து வலமாக சுத்தும். 2 மட்டும். ஆமா, ராகு கேது மட்டும். இப்படி ஆனால் இப்படி பெற்றவரை நாம் சும்மா விடலாமாடா? விடக்கூடாது என்பதற்காக இன்றைய தினத்திலே நாங்கள் அண்ணன் தம்பிமார்கள் ஒன்றாக சேர்ந்து என்ன தேவர்களை சிறைப்பிடிக்க வேண்டும். சிறைப்பிடித்து அமராவதி, பொன்னுலோகம் இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய இந்த 3 உலகத்தையும் நாங்களே ஆள வேண்டும் என்பதற்காக புறப்பட்டு விட்டோம். ஆமா, அதுக்கு முன்பதாக நாங்கள் எல்லாம் அந்த தேவர்களை கொல்ல வேண்டுமானால் நடக்க காரியமா? ஏனென்றால் அவர்கள் தேவாமிர்தம் குடித்திருக்காங்க, அவர்களுக்கு சாவு என்பதில்லை. அப்படி சாவு வேண்டுமானால் நாம் மறப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த காளியத்திலே காளியம்மனுடைய கோயிலே சென்று கடுமையாக தவம் செய்தோம். தவத்தை வச்சு காளியம் தேவி தோன்றி பக்தர்களே பக்தியை வச்சினேன், இத்தனை பேர்கள் இருக்கிறீர்களே, உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் கேளுங்கள் என்று கேட்டார். எங்களுக்கு சாகாத வரம், வேகாத உணவு, ஆங்கார கோபம், கலியாத செல்வம் இவையெல்லாம் கொடுத்தர வேண்டும் தாயே என்று நாங்கள் கேட்டதற்கு அப்பா அப்படி எந்த ஒரு யாருக்கும் தர முடியாது. ஏனென்றால் எந்த ஒரு மனிதனாக சரி, மிருகமாக சரி, எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் ஜீவர்களுக்கும் பிறப்பு என்று ஒன்று இருந்தால் பிறப்பு நிச்சயம். அதனால அதற்கு அந்த வரம் கொடுக்க முடியாது, வேற வரம் ஏதாவது கேளுங்கள் என்று சொல்லி கேட்கும்போது உடனடியாக இதோ என்னுடைய கையில இருக்கக்கூடிய நவீன ஆயுதங்கள், இந்த ஆயுதங்கள் நவீன ஆயுதங்கள், இந்த ஆயுதத்தை கொடுக்கின்றேன். இந்த ஆயுதம் உங்களுடைய கையில இருக்க வரையில் உங்களுக்கு சாவு என்பதே இருக்கவே இருக்காது. ஆனால் ஒரு நிபந்தனை, எப்படி என்றால் இந்த ஆயுதங்களை மறந்து மண் மீது வைக்க கூடாது, மற்றவரிடத்திலும் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தால் அடுத்த கனவே உயிரானது போய்விடும். வரம் கொடுத்து எங்களை அனுப்பி விட்டாரா? வாங்கி நாங்களோ நேரம் பார்த்துக் கொண்டிருந்தோம். ஏனென்றால் 12 வருஷத்துக்கு ஒரு முறை அங்கே தேவர் சபை, இந்திர சபையிலே தேவர் சபை கூடும். அப்படி கூடும் பொழுது இந்திரன், சந்திரன், வாயு, வர்ணன், குபேரன் என்று சொல்லக்கூடிய 38 கோடி தேவர்கள், 48 ரிஷிகள், கம்பளவர் தேவர்கள் எல்லாம்
அங்கே தேவ சபையை கூடுவாங்க. கூடுவாங்க. அந்த சமயம் பார்த்து நாங்கள் இத்தனை பேர் சென்றோம். அந்த தேவ பூச்சிகளை கட்டளை போல பாசவனை வீசி அவங்களை அப்படியே மீன் குஞ்சுகளை கொன்று விடலாமடா. கொன்று விட்டு அந்த மூணு இடத்தையும் நாங்களே ஆள போகிறோம். அப்படியாப்பட்ட ஒரு திட்டமானது வச்சிருக்கீங்க. ஆமா. இன்னைக்கு நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? தூதர்களை விட்டு தேவ சபைக்கு என்றைக்கு கூடும் என்று பார்த்து வர சொன்னோம். அது அப்பேற்பட்ட நாள் இன்றைய நாள் தான் என்று கேள்விப்பட்டோம். இன்னைக்கு தாங்க இன்றைக்கு தேவர் சபை கூடுகிறது. கூடுது. நீ வந்த விஷயம் என்ன? நான் என்னத்துக்கு வந்தேன்? எதுக்காக வந்த? அண்ணன் தங்கமே பாருங்க. 3.5 கோடி பேர் உங்களுக்கு உடனே வர சொன்னாங்க. அப்படியா? ஆமா. புறப்படு போகலாம்.